பிளே தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளே தமிழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சோழி பிரசுரத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய கிரக பயிற்சியுடைய பலாபலங்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது சனி பயிற்சி. கிரகங்களில் 3 கிரகத்தினுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் சந்திக்க போக வேண்டியது குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதே நேரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி. இடைவெளி குறுகியாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தரும். சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க, குருவின் பார்வை கோடி புண்ணியம் தரும், குரு பார்க்க கோடி பாவம் தீரும். அந்த குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அல்லவா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருக்கணித வாக்கிய பிரகாரம் நான் சொன்னாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சியும் சேர்த்தே சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு வெள்ளம் மாறி அலை அடித்தாலும் கூட அதை தடுத்து நமக்கு நற்பலனை தர கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தானே. அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 அவருடைய பார்வை. இப்போ சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனராசியிலிருந்து அவர் பார்க்கின்றார். மீனராசியிலிருந்து அவருடைய பார்வை எங்கப்படுதுன்னா 3, 7, 10. 3வது பார்வையாக அவர் ரிஷபத்தை பார்க்கின்றார். 7வது பார்வையாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பார்க்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்வை, அந்த 10வது பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை நமக்கு எந்த விதமான பலனை தரும் என்று நம்ம எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அந்த வகையில் குரு பகவானுடைய பயிற்சி, இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகின்றார். கடகத்தில் வருவது மட்டுமல்லங்க, அவர் உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெறுகின்றது ஒரு அற்புதம். உச்சம் என்றால் என்ன? பலம் பெறுகின்றார். ஆனால் ஒரு சூட்சும ரகசியத்தை நான் சொல்லலைங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறுவதால் என்ன விதமான நற்பலனை தந்துவிட போகின்றார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கடகம் பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனும் குருவும் பகைதானே. அங்கு அவர் பலம் பெற்றால் என்ன, பலகீனமானால் என்ன, ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் வீரியம் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகின்றதா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்று பாடல் மட்டுமல்ல வாழ்வும் தானே. அந்த வகையில் நாம் நினைப்பது நடக்க வேண்டுமானால் நம்முடைய செயல் மட்டுமல்ல, என்றோ செய்த கர்மாவும் நம்மை கையடக்கத்தில் வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2026 குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெறுகின்றார். கடகத்தில் பயிற்சியாவதோடு கடகத்திலேயே அவர் உச்சமாகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். திருக்கணிதமோ வாக்கியமோ குரு பகவான் பயிற்சியாவது இந்த வருடத்தில் இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு காலகட்டம். காரணம் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அமையும். சனி பயிற்சியோ கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அமையும். ஆனால் குரு பயிற்சி ஒருவருக்கு சரியாக அமைந்து விட்டாலோ இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிறது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இடங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பம், கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே நேரத்தில் வாக்குஸ்தானம். இந்த இடத்துல அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 7, 10 அவருடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வையினுடைய வன்மை நமக்கு தெரியும் அல்லவா. கர்மாவுக்கு ஏற்று பலனை தன்னுடைய பார்வையின் பலனாகத்தான் அவர் தந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 குரு பகவான் இப்போ மிதுனத்திலிருந்து கடகம் வந்து விட்டார். கடகத்திலிருந்து 5, 7, 9 பார்க்கின்றார். அப்போ அந்த 5, 7, 9 மட்டும்தான் நற்பலன் அடைவார்களா? என்னோட நிலை என்ன என்னெல்லாம் கலங்கி விடாதீர்கள். நல்ல தசா புக்தி, இறையருள், குருவருளும் குலதெய்வமும் துணை இருக்குமானால் கவலையே பட வேண்டாம். இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை வைக்கவே நான் கிடைக்கிட்டு போகின்றேன். காரணம் என்னன்னா அள்ளி கொடுப்பவன் குரு, அளந்து கொடுப்பவன் சனி. அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வை நகர்த்து கொண்டும் சனிதானே. அந்த வகையில சனி பகவானுடைய பார்வை என்று சொன்னேன் அல்லவா, 3, 7, 10. அப்ப பாத்தீங்கன்னா அவர் மீனத்திலிருந்து பார்க்கின்றார். யாரை பார்க்கின்றார்? 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்கின்றார். எப்படி இருக்கும் என்பதை இப்ப பார்க்கிறோம். அதாவது ஏதோ ஜோதிடம் சொன்னோம் நகர்ந்தோம் என்று இல்லாமல் இவ்வாறு இருந்தால்
நலமாக இருக்குமே என்று சொல்லித்தான் நான் பார்க்க போகின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர் பயிற்சியாகிறார் பாருங்க. இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது மிதுனத்தில் இருந்து அவர் பார்த்தீங்கன்னா எங்க வர்றாரு? மிதுனத்தில் இருந்து அவரை பார்த்தோமானால் அவர் கடகம் வருகின்றார், கடக குருவாக வருகின்றார். கடகத்துக்கு வருவதோடு ஒரு உச்சம் பெறுகின்றார், அவர் பலம் பெறுகின்றார். பலம் பெறுவதால் என்ன பலன் என்று பார்த்தால் அந்த இடம் யாருக்கு சொந்தம்? அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்றால் சந்திரனுக்கு சொந்தமான இடம் அல்லவா, மனோகாரன் அல்லவா. சந்திரனும் அதாவது சூழ்நிலையின் பிரகாரம் சந்திரனும் குருவும் பகை அல்லவா. பகை வீட்டிலே ஒரு பலம் பெறுவதால் என்ன நடக்கும் அதுதானே சொல்ல போறோம். கொஞ்சம் கவனமாக கேட்டுவிட்டாலே போதும். இந்த குரு பயிற்சியை நற்பலனாக மாற்றுகின்ற வல்லமை உங்களுக்கு அமைந்துவிடும். பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு தான் என்று சொல்லுவேன். காரணம் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ தவறான மனிதர்களுடைய பழக்க வழக்கம் இருந்தாலோ தவறான மனிதர்களுடைய தொடர்பு இருந்தாலோ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்து விடுவது சிறப்பு. அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்படியாக குறையும். அதே நேரம் கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடிய பெண்கள் விஷயத்துல மிக கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் என்னன்னா சனி பகவானுடைய பார்வை, அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் என்று சொல்றாங்கல்ல, அது உங்களுக்கு பொருந்தும். அந்த வகையில் பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு, அந்த உறவு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா கெட்டு போவதில்லை. பிள்ளைகள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அப்பா பிள்ளைகள் கொடுத்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். அதே நேரம் வாக்குஸ்தானம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கடுமையாக போராடினீர்கள் அல்லவா. இனி வாக்கு கொடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொடுங்கள். என் காரணம் என்னன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்கள் மேல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குருவும் துணை இருக்கின்றார். தேவகுரு துணை இருக்கின்றாரோ இல்லையோ அசுரகுருவாகிய சுக்கிரன் துணை இருப்பதனால எந்த பாதிப்பும் இல்லை. மழை பெய்கின்றது, காரியம் சாதிக்க வேண்டும், கொடை வைத்துக் கொள்கின்றோம் அல்லவா. கடுமையான வெயில் நடந்து சென்றுதான் செல்ல வேண்டும் என்றால் பாதனை அணிந்து கொள்வோம். அந்த வகையில இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, எடுத்த காரியத்தில் வெற்றி, இழந்ததை திரும்ப பெறுவதில் அற்புதமான ஒரு யோக பலனை தரும் என்றுதான் சோடி பிரசன்னம் சொல்கின்றது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடி பிரசனத்தை பொறுத்தவரை உள்ளதை உள்ளபடி சொல்வதில் சோடி பிரசனத்துக்கு ஈடு இல்லை. அந்த வகையில கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு எடுத்த காரியத்திலே வெற்றி வரும். சிலருக்கெல்லாம் கனவுகள் இருக்கும், வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வாழலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம் என ஒரு கனவு கோட்டை கட்டியவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இருக்கின்றார்னா தைரிய குருவாக இருக்கின்றார். ரிஷபராசியை பொறுத்தவரை தைரியமும் தன்னம்பிக்கையும், இதுவரை தளர்ந்து போயிட்டீங்க, நான் என்ன பண்ண போறேன், பதில்மேல் பூனையாக கலங்கிய உங்கள் வாழ்க்கைக்கு குரு பகவான் 3ல தைரிய குருவாக பலன் தருகின்றார். இதை விட என்னங்க வேணும்? தொட்டது துளங்கும். ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது ஒரு முறைக்கு 1000 முறை யோசிப்பதற்குள் அதை இழந்து விடுகின்றோம் அல்லவா. இனி கவலையே பட வேண்டாம். இந்த குரு பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி அற்புதமான யோக பலனை தரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அதாவது குரு பகவானுடைய வழிபாடு. சாட்சிக்காரன் காலில் விழுதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது என்பதை போல இன்றைய காலகட்டம் சனி பகவானுடைய பார்வை இருக்கின்றது. நல்லா உத்து பாருங்க, சனி பகவானுடைய பார்வை இருக்கு. நான் சொல்வதெல்லாம் என்ன அப்படின்னா, கடலில் தத்தளிப்பவனுக்கு ஒரு கட்டை கிடைப்பது போல, கலங்கி நிற்பவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் தெரிவதை போலத்தான் என்னுடைய சோழி பிரசனம் இருக்கும். காரணம் என்னன்னா, நான் வாழ்க்கையில் இந்த பிறவி ஒரு முறை தானே, இதை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியுமா? அந்த வகையில் குருவினுடைய வழிபாடு இந்த காலகட்டத்தில் அவசியம் உங்களுக்கு தேவை. தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு துணை இருப்பார்கள். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தெய்வ பலம். தேக பலம் குறைந்த ஒரு காலகட்டம், நிறைய மருத்துவம் சார்ந்த சில விஷயங்களை நீங்க சந்திக்க இருப்பதனால தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் 3 புலமும் இந்த காலகட்டத்தில் குறைகின்ற ஒரு காலகட்டம். காரணம் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை. அதே நேரம் தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதனால குரு பகவான் இந்த 2026ல தைரிய குருவாக 3ல இருப்பதனால அற்புதமான யோக பலன். நீங்க செய்ய வேண்டியது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்றீர்கள் என்றால் அங்கு குரு பகவானுக்கு என்று ஒரு அற்புதமான ஆலயம், நின்ற திருக்கோலம், கொண்டகல மாலையோ
ஒரு மஞ்சள் வஸ்திரமோ இல்லை எதுவும் இல்லை என்றால் மனமுருக பிரார்த்தனை செய்வீர்களானால் இந்த 2026 குரு பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்திற்கு ரிஷபராசிக்கு அற்புதமான யோக பலனை தரும்.